Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் சாப்ஸ். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப டேஸ்டா அது சிம்பிளா நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த மட்டன் சாப்ஸ் பண்றது அவ்வளோ சிம்பிள். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் மட்டன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். கடைகள்லேயே மட்டன் சாப்ஸ்ன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் இப்போ 12 பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செகண்ட் மேரினேஷனும் பண்ணுவோம், அதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதனால இதுல பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்ப காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே எல்லா மட்டன் பீசஸ்லையுமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற விடுங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துக்குனாலும் நல்லா ஊற விடுங்க. அந்த மாதிரி ஊற விட்டாதான் அந்த மசாலா எல்லாமே மட்டன் பீசஸ்ல நல்லா இறங்கி நல்லா ஊறி இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்கு. மசாலா எல்லாமே எல்லா மட்டன் பீசஸ்குள்ளேயும் நல்லா உள்ள போயிருக்கு. இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸை உள்ள போட்டு இதை முதல்ல வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மட்டன் பீசஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு கிரேவி டைப்பில் வர வேண்டாம், ட்ரையாக தான் வரணும். அதனால் நான் 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சு விசில் வைங்க, நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ 3 விசில் வந்துட்டு நல்லா நமக்கு ட்ரையாகவும் கிடச்சிருக்கு. நமக்கு அந்த அடியில் இருக்கிற தண்ணி வேண்டாம், நமக்கு வெறும் மட்டன் பீசஸ் மட்டும்தான் வேணும். இப்போ நம்ம செகண்ட் மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 6 பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஹாட் சில்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு காரத்துக்காக தான் சேர்க்குறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரினேஷன்லையுமே நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மசாலாஸ் மட்டும்தான் போடணும். காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்தோன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால இதில் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டன் சாப்ஸ் எல்லாத்தையும் இந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே எல்லா பீசஸ்லுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து
2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம மட்டன் பீசஸை நல்லா குக் பண்ணிட்டோம். அதனால இது ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் 2 பக்கமும் லைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது பிரியாணிக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக, அதுவும் நம்மகிட்ட இருக்கிற மசாலாஸ் மட்டுமே பயன்படுத்தி சூப்பர் டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த மட்டன் பீசஸ் எல்லாமே சூப்பராக குக்காக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வெளியே ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஓன் குக்கிங் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.